சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இந்த சுதந்திர தினத்தை சிறப்பிக்க ஒரு சிறப்பான விருந்தினர் தான் நம்ம ஷோவுக்கு வரப்போறாரு. அவர் யாருன்னு சொல்லிடலாமா ரம்யா? சொல்லிடலாமே. மெட்டூரில் உதித்த கவிதை துளி, தமிழ் இலக்கிய உலகின் சக்கரவர்த்தி, வரலாற்றில் தனக்கென தனி தடம் பதித்தவர், இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளை பெற்றவர். லெட்ஸ் வெல்கம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக நன்றாக. அண்ட் ஜெயா டிவி சார்பாக முதல்ல உங்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சியை கண்டு களித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய இந்திய விடுதலை திருநாளின் வாழ்த்துக்கள். இது 80ஆம் சுதந்திர தினம். இளைஞர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் இளைய வாழ்த்துக்கள். உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா முதலாவதா ஞானபீட விருதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். நல்ல கேள்வி தொடங்கி இருக்கிறீர்கள். இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உங்கள் கேள்விக்கு என் நன்றி. ஞானபீடம் என்பது இந்திய இலக்கியத்தின் உச்சம் என்று கருதப்படுகிறது. இந்திய இலக்கியத்துக்கு வழங்கப்படும் நோபல் பரிசு என்று கொண்டாடப்படுகிறது. இது ஒற்றை விருது. இந்த விருது இந்திய மொழிகள் 22 என்று வடிவமைக்கப்பட்ட பட்டியல் மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழிக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுவது. சாகித்ய அகாடமிக்கும் ஞானபீடத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. சாகித்ய அகாடமி விருது 22 மொழிகளுக்கும் ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு வழங்கப்படுகிற விருது. ஆண்டுதோறும் 22 மொழிகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் 22 மொழிகளுள் ஒரு மொழிக்கு மட்டுமே வழங்கப்படுவது ஞானபீடம். எனவே இது மிக உயர்வானதாக கருதப்படுகிறது. இந்த சுருக்கமான வரலாற்றை ஜெயா டிவி நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இலக்கியவாதிகள், கவிஞர்கள், ஆசிரியப் பெருமக்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த ஞானபீட விருதை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று விளைகிறேன். ஏனென்றால் ஞானபீடம் அடிக்கடி வழங்கப்படும் விருது அல்ல. அதனால் இந்த விருது குறித்து தமிழ் சமுதாயம் முற்றிலும் அறியாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எனக்கு சொல்லப்படுகிறது. அந்த குறையை ஜெயா டிவி நேயர்களின் மூலமாக நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 1961 நிறுவப்பட்டது ஞானபீட விருது. குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு கோரிக்கையை இந்திய மண்ணுக்கு விடுத்தார். இந்திய மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தனி விருது வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். செல்வந்தர்கள் முன்வரலாம் என்று வந்த பொழுது ஜைன சமூகத்தைச் சேர்ந்த பிரசாத் ஜெயின் முன்வந்தார். நான் ஒருவன் மட்டிலுமே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அவரால் நிறுவப்பட்டதுதான் ஞானபீடம் என்கிற இந்த விருது. இந்த விருது இதுவரைக்கும் இந்திக்கு 12 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் 6 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. உருது மொழிக்கு 5 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழுக்கு 3 முறை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. 1975 அகிலன் இந்த விருது பெற்றார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு 2002 ஜெயகாந்தனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. மீண்டும் 24 ஆண்டுகளுக்கு பிறகு 3ஆம் விருது நமக்கு நம் தமிழ் மொழிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விருதுக்கும் இன்னொரு விருதுக்கும் 1/4 நூற்றாண்டு இடைவெளி என்பது தமிழுக்கு தேவையா என்பதுதான் இலக்கியவாதிகளின் கேள்வியாக இருக்கிறது. நல்ல கேள்வி கேட்டீர்கள். உங்கள் கேள்வியால்
என் உள்ள கிடக்கையை ஊருக்கு சொல்லிவிட்டேன். நன்றி. ஒரு வெற்றி மனிதனுக்கு தலைகணத்தை தரும், ஆனா நீங்களோ பணிவின் அடையாளம். உங்களுக்கு வெற்றியும் விருதுகளும் தரும் ஞானம் என்ன? எனக்கு தருகிற ஞானம், வெற்றியில் வெறி கொள்ளாதே, தோல்வியில் துவண்டு போகாதே. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. இப்படித்தான் நான் நினைக்கிறேன். தோல்வி என்ற காய்கள் பழுத்து பழுத்துத்தான் வெற்றி என்ற கனி கிடைக்கிறது என்று நினைக்கிறேன். ரொம்ப அழகாக கேட்டீங்கம்மா. நீங்கள் பணிவின் அடையாளம் என்ற ஒரு அழகான தொடரை சொன்னீர்கள். நான் பணிவோடு இருக்கிறேனா, போதிய அளவு பணிவோடு இருக்கிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சமூகத்தில் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அவர் தோரணையில், அவர் பேச்சில், அவர் நடையில், அவர் மொழியில் ஒரு கர்வம் இருப்பதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது என்று பல பேர் என் கண்முன்னே சொல்லுகிறார்கள். இதற்கு நான் என்ன சொல்வது? பணிவின் அடையாளம் என்று இளைய தலைமுறை பெண்மணி நீங்கள் சொல்லுகிறீர்கள், கர்வத்தின் அடையாளம் என்று மூத்த தலைமுறை ஆட்கள் சொல்லுகிறார்கள். நான் இருவருக்கும் இடையே சொல்லிக் கொள்வது ஒன்றுதான். எனக்கு கொஞ்சம் கர்வம் உண்டு, அது தன்னம்பிக்கையின் அடையாளம். பணிவு உண்டு, அது என்னை உணர்ந்ததன் அடையாளம். நான் யாரினும் மேம்பட்டவன் இல்லை. நீங்கள் என்னை விட ஒரு சிறந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறது, என்னை விட சிறந்த ஒரு பண்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் என்னை விட ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் மேம்பட்டவர்கள், என்னை விட ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சிறந்தவர்கள். இப்படித்தான் நான் உலகத்தை பார்க்கிறேன், இப்படித்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்கிறேன். தினந்தோறும் கற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் காலமே இன்று எனக்கென்ன பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறாய் என்று சொல்லிக்கொண்டே எழுகிறேன். மாலையில் தூங்கச் செல்லும் முன் இன்று என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்று நினைக்கிறேன். பாடத்தை கற்றுக்கொள்வது முக்கியமல்ல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த படிப்பினைகளில் நான் வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்பதில்தான் என்னுடைய குணம் இருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே நான் யாரையும் விட தாழ்ந்தவனும் இல்லை, யாரையும் விட உயர்ந்தவனும் இல்லை என்ற கருத்து எனக்குள் நிலவி வருகிறது. என் பயணத்தில் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன். என் நண்பர்களை மதிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வேன். ஆனால் எனக்குத்தான் தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று. இந்த பதில் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா கலைஞர்களுக்கும் தொழில ஒரு தோய்வு வரும், ஒரு சலிப்பு வரும். ஆனா நீங்க இத்தனை வெற்றி பாடல்களை தோய்வில்லாம எழுதுறதுக்கு காரணம் என்ன? காரணமா தமிழ் மீது கொண்ட காதல். இன்னொன்று, இதை விட்டால் எனக்கு வேறொன்றும் தெரியாது. எனக்கு காரோட்ட தெரியாது, எனக்கு சுயமாக இயங்க தெரியாது. மொழியோடு மட்டுமே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். தண்ணீரை விட்டு மீனை பிரித்து விட்டால் மீனுக்கு என்ன கதியோ, தமிழை விட்டு வைரமுத்துவை பிரித்து விட்டால் வைரமுத்துவுக்கும் அதே கதிதான். அதனால் என் மீன் தண்ணீரை பிரியாமல் இருப்பது மாதிரி நான் தமிழை பிரியாமல் இருக்கிறேன். இன்னொன்று, வியக்கிறேன். உங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன் தோழிகளே, வாழ்வை வியக்க கற்றுக்கொள்ளுங்கள். வியப்பு தீருகிற போது வாழ்க்கை தீருகிறது. இதோ இன்று இந்த ஜெயா டிவியின் சூழ்நிலை எனக்கு ஒரு வியப்பு. இந்த இடம், இந்த தரை விரிப்பு, நீங்கள் பின்னால் இருக்கும் இந்த பசுமை, இந்த ஒளிப்பதிவு கருவிகள், இந்த சூழல், ஒளி ஒலி எல்லாமே எனக்கு வியப்பு. இப்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று. இல்லை, கேள்விகளின் மூலமாக நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்வது சரியா தவறா என்று என்னை நானே சரி செய்து கொள்கிறேன். தமிழ் ஒரு இனிமையான மொழி. மெட்டுக்கு எழுதுவது ஒரு சுகம், எழுதி கொடுத்து இசையமைப்பது பேரின்பம். எல்லாவற்றையும் விட இந்த வரி அழகாக இருந்தது என்று வருகிற ஒரு தொலைபேசி, இந்த வரியில் நான் மயங்கி போனேன் என்று வருகிற ஒரு கடிதம், இந்த வரி என் தற்கொலையை தடுத்தது
என்று ஒரு பெண் என்னை பார்த்து சொல்லுகிற போது நான் அடைகிற பரவசம், ஒரு தாய் என்னை பார்த்து எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நான் தூங்கச் செல்வது உங்கள் பாடல்களோடுதான், உங்கள் பாடல்கள் மட்டும் இல்லை என்றால் என் இல்லறம் சலித்து போயிருக்கும் என்று ஒரு தாய் சொல்லுகிற போது, ஒரு மாணவன் என்னுடைய தோல்விகளிலிருந்து என்னை மீட்டெடுத்தது உங்கள் பாட்டு என்று சொல்கிற போது, தமிழ் சமுதாயத்துக்கு எழுதுகிறோம், தமிழ் சமுதாயம் என்னை எழுத வைக்கிறது, அதனால் தமிழ் சமுதாயம் தொய்வற்று போவதில்லை, அவர்களால் நானும் தொய்ந்து போவதில்லை. திரைப்பாடலில் சங்க இலக்கியம் புகுத்தியவர் நீங்கள், அந்த அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? சங்க இலக்கியத்தை தமிழ் பாட்டுக்குள் கொண்டு வரத்தக்க சூழலை எனக்கு உண்டாக்கி கொடுத்தவர்கள் இருவர். அந்த படமே இருவர் தான். ஓகே. ஒருவர் மணிரத்னம் இயக்குனர், இன்னொருவர் ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர். நாங்கள் இந்த பாட்டு எழுதுவதற்காக மாலத்தீவு சென்றிருந்தோம். மாலத்தீவில் ஒரு குட்டி தீவு, ஓடி நடந்தால் கடலுக்குள் விழுந்து விடுவோம், அப்படி ஒரு சிறிய மேடு, ஒரு திட்டு. அடுத்த முறை போகும்போது அந்த திட்டு காணாமல் போய்விடும், வேறொரு இடத்தில் ஒரு தீவு எழுந்து கொள்ளும், அப்படி ஒரு சூழல். அங்க ஒரு பழைய பாட்டு, ஒரு ராஜாராணி கதை, ஒரு இளவரசன் ஒரு இளவரசியை வனத்தில் சந்திக்கிறான். அந்த வனத்தில் அவர்கள் 2 பேரும் பாடிக்கொள்கிற பாட்டு சற்றொப்ப சங்ககாலம். அந்த சங்ககால பாட்டாக இருப்பதனால் சங்க இலக்கியத்தையே கையாண்டால் என்ன என்று நான் கேட்டேன். உடனே அவர்கள் சங்க இலக்கியம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அவர்கள் நவீன தலைமுறையை சார்ந்தவர்கள், ஆங்கிலம் அறிந்தவர்கள், தமிழின் பிற்கால தமிழை அறிந்தவர்கள். சங்க இலக்கியம் என்றால் என்ன என்று கேட்டபொழுது நான் உற்சாகமாகிவிட்டேன். அடடே, கதவு திறக்கும் போல் இருக்கிறதே என்று நான் மகிழ்ந்து போனேன். சங்க இலக்கியம் வேறொன்றல்ல, முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஓரேன் யானுமோர் பெற்றி மேலிட்டு ஆ ஆ ஒல்லன கூவேன் கொல், அலமரல் அசைவழி அலைப்ப என் உயவு நோய் அறியாத துஞ்சும் ஊர்க்கே. இதுதான் சங்க இலக்கியம். மள்ளர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே, எங்கை தோடீர் இலங்குவளை நிகழ்த்த பீடுகளு குறிசிலுமோர் ஆடுகள மகனே என்று சொன்னவுடன் எங்களுக்கு புரியல, ஆனா அழகா இருக்கு. நாங்களே அததான் சொல்லணும்னு நினைச்சோம். எங்களுக்கு இந்த மொழி புரியவில்லை, ஒலி அழகாக இருக்கிறது. நான் சொன்னேன், அப்படி இழுத்து கட்டப்பட்ட மொழி சங்க இலக்கியம். ஒரு சொல் கூட விரயமாகாத சங்க இலக்கியத்தில் ஒரு சொல்லை பெயர்த்து விட்டு இன்னொரு சொல்லை பெய்துவிட முடியாது சங்க இலக்கியத்தில். அந்த ஓசை ஒழுங்கு, இழுமன் ஒலி, அதனுடைய கம்பீரம், அதனுடைய நிமிர்வு, இழுத்து கட்டிய வீணையின் நரம்புகளை இப்படி சுட்டு விரலால் சுண்டினால் என்ன நாதம் வருமோ அப்படி ஒரு நாதம் சங்க இலக்கியத்தை சுண்டினால் வரும். இழுத்து கட்டப்பட்ட வீணையின் நரம்பு போன்றது சங்க இலக்கியம். அப்படியானால் இந்த மொழியை பயன்படுத்தலாமே. அப்போது ரகுமான் கேட்டார், மொழி புரியுமா? மணிரத்னம் சொன்னார், புரியாமல் இருந்தால் புரிந்து கொள்ளட்டும், அதுதான் சங்க இலக்கியம். எனக்கு அந்த வரி பிடிச்சிருந்தது. எல்லாமே நீங்கள் புரிந்துதானா பார்க்கிறீர்கள்? படங்களை பார்க்கிறீர்களே, புரிந்து கொண்டீர்களா? சிற்பங்களை பார்க்கிறீர்களே, புரிந்து கொண்டீர்களா? ஓவியங்களை பார்க்கிறீர்களே, புரிந்து கொண்டீர்களா? ஒரு ஓவிய கண்காட்சியில் ஒரு கலைஞனுக்கு, ஒரு ஓவியனுக்கு முதல் பரிசு கிடைத்தது. முதல் பரிசு பெற்ற ஓவியத்தை வாசலில் வைத்திருந்தார்கள். எல்லோரும் அதற்கு கீழே, இந்த ஓவியத்துக்கு இணை இல்லை, லியோனார்டோ டாவின்சியை போன்றது இந்த ஓவியம், இந்த ஓவியத்துக்கு இணையாக இன்னொருவர் எழுத முடியாது, ஆஹா இது என்னை இழுக்கிறது, என்னவோ செய்கிறது, என் மனசை பிசைகிறது, இந்த ஓவியனுக்கு என் வாழ்த்துக்கள் என்று நூற்றுக்கணக்கான அடிக்குறிப்புகள் எழுதி வைத்தார்கள். கண்காட்சியை காண வந்தவர்கள். 1 மாதம் முடிந்தது. அந்த ஓவியனுக்கு பாராட்டு விழா. அவன் கண்காட்சிக்குள் வருகிறான். வந்தவுடன் தன் ஓவியத்தை பார்க்கிறார். அட பாவிகளே, 1 மாதமாக என் ஓவியத்தை தலைகீழாகவா மாட்டி வைத்திருந்தீர்கள்? ஒரு கலைஞன் எல்லோருமே புரிந்து கொள்ளப்படுவதில்லை, சிற்பங்கள் எல்லாமே புரிந்து கொள்ளப்படவில்லை. காலம் கற்பிக்கும். சங்க இலக்கியத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் நிறுத்தி வைத்திருந்தால் எப்படி? இணையத்தை எல்லோரும் புரிந்து கொண்டார்களா? ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா?
கைத்தொலைபேசியை எல்லாரும் புரிந்து கொண்டார்களா? ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? மின்சாரம் முதலில் வந்தது போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களா? புரிந்து கொண்டார்கள் அல்லவா? இப்போது செய்யறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த புவியை ஆளப் போகிறது. அது எத்தனையோ நன்மைகளையும் தீமைகளையும் கூட விளைவிக்க போகிறது. அதை புறந்தள்ளி விட முடியாதல்லவா? தெரியாததை தெரிந்து கொள்வது அறிவு, புரியாததை புரிந்து கொள்வது தெளிவு. எனவே கல்லாததை கற்றுக்கொள்வது பேரறிவு என்று சங்க இலக்கியத்தை நாங்கள் முடிவு செய்தோம். அற்றை திங்கள் அந்நிலவில் என்று ஒரு பாட்டு புறநானூற்றில் இருக்கிறது. பாரி மகளிர் 2 பேரும் பாடுகிறார்கள். பாரி கொல்லப்பட்டு விட்டான். இந்த பாரி மகளிரை கபிலர் அழைத்து கொண்டு போகிறார். அப்போது குன்று மறைகிறது, அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்போது அந்த மலையை பார்த்து பாடுகிறார்கள். அற்றை திங்கள் அந்நிலவில் எம் குன்றும் பிறர் கோளார் யாம் எம் தந்தையும் உடையேம். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வெந்திரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்கிற பாட்டு கபிலர் பாடிய பாட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கபிலர் பாடிய பாட்டு ஒரு டிஜிட்டல் தலைமுறைக்கு இடம் மாறுகிறது. இதுதான்மா தமிழ். உங்கள் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது இதுதான். நம்முடைய மரபுகளுக்கும் மொழிக்கும் நீண்ட பெரிய வேர்கள் இருக்கின்றன. இந்த புதிய தலைமுறையைச் சேர்ந்த நீங்கள், உங்களை போன்றவர்கள் இதை புதுப்பிக்க வேண்டும். 2 இளம் பெண்கள் நீங்கள் தமிழோடு வந்திருக்கிறீர்கள் என்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழை விட்டு தள்ளி போய்விட்டது தலைமுறை. தமிழை பேச மறுக்கிறார்கள், தமிழை எழுத வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் நாட்டில் வந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களை போன்ற இளம் பெண்களும் இளம் பையன்களும் நிறைய தமிழை நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு பகலாக எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறோம். இதை மையப்படுத்தி இந்த பாட்டு. ஒரு குளித்து கொண்டிருக்கிறாள் நிலவில் ஒரு இளவரசி. இவர் அந்த பக்கம் வெள்ளை புறவியில், புறவி என்றால் குதிரை, வெள்ளை குதிரையில் இளவரசன் வருகிறான். அவள் குளித்து கொண்டிருக்கிறாள். இப்படி காட்சியை வகுத்து கொண்டு, நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனிவூரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித்தரள நீர்வடிய கொற்றப் பொய்கை ஆடியவள் நீயா. தரளம்னா முத்துன்னு அர்த்தம்மா. அவள் குளித்து கொண்டிருந்த பொழுது தலையில் தேங்கிய தண்ணீர் நெற்றியில் வழிகிறது. நெற்றியில் வழிகிற போது நிலா வெளிச்சத்தில் அந்த தண்ணீர் துளி முத்துக்களாக தெரிகிறது, முத்துக்களாக வழிகிறது. அற்றை திங்கள் அந்த நிலாவில், அவ்வெண்ணிலவில் நெற்றி தரள நீர் வடிய, நெற்றியிலிருந்து நீர்கள் முத்து முத்தாக வடிய என்னை ஒற்றை பார்வை பார்த்தவள், முழு பார்வை பார்க்கவில்லை, 2 கண்களாலும் பார்த்தவள் ஒரு கண்ணால் பார்க்கிறாள். என் ஒற்றை பார்வை பார்த்தவளும் நீயா. எனக்கு மகிழ்ச்சி. 2ஆம் நூற்றாண்டு தமிழை 21ஆம் நூற்றாண்டு தலைமுறை கொண்டாடுகிறது என்கிற போது இதுதான் தமிழின் நீட்சி, இதுதான் தமிழின் மாட்சி, இதுதான் தமிழர் ஆட்சி என்று நான் மயங்குகிறேன். அண்ட் அடுத்ததா உங்ககிட்ட கேட்கறதுக்கு, தமிழ் சங்க இலக்கியத்துல உங்களுக்கு பிடிச்ச, உங்களால மறக்கவே முடியாத ஒரு கவிதை எங்களுக்காக சொல்லுங்களேன். 2 பாட்டு சொல்ல முடியும். ஒன்று ஒரு அகப்பாட்டு, இன்னொன்று ஒரு புறப்பாட்டு. உங்களுக்கு அகப்பாட்டு வேணுமா புறப்பாட்டு வேணுமா? அகப்பாட்டு. உங்கள் வயது அப்படி. ஒரு அகப்பாட்டு. ஒரு பெண் பேரழகி, அந்த அழகை புலவன் வர்ணிக்கிறார். எப்படியெல்லாம் அழகை வர்ணிக்கிறார்கள் பார்த்தீர்களா? சங்க இலக்கியத்தில் அவள் அழகை சொல்வதற்கு புலவன் ஒரு அனுபவத்தை ஒரு தளமாக வைக்கிறார். அவள் கண்கள் கோழைப்பூ, காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, கண்கள் கோழைப்பூ, விரல்கள் காந்தள் பூ, கழுத்து சங்கு புஷ்பம், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெண்ணை வர்ணிப்பது வழக்கமான முறைதான். இது புலவர்களின் மரபுதான். இந்த புலவர் என்ன செய்தான் தெரியுமா? இவள்
ஒரு தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கு போகிறாள். கையில் ஒரு களம் ஏந்தி ஆற்றுக்கு போய் தண்ணீர் பிடிக்க போகிறாள். இவர் தண்ணீர் பிடிக்க போகிற போது இவள் அழகை பார்த்து அந்த தெருவில் இளைஞர்கள் பல பேர் மூர்ச்சையாகிறார்கள், பல பேர் பேச்சிழந்து போகிறார்கள், சில பேர் சிலையாகி போகிறார்கள், பல பேர் நின்ற இடத்தில் நிலைகுத்தி நிற்கிறார்கள், பல பேர் மரணத்தின் வாசலை தொட்டுவிட்டு திரும்புகிறார்கள். இவள் அழகில் இப்படிப்பட்ட ஒரு அழகு, இது யார் மேல தவறுன்னு கேட்கிறான் புலவன். இங்கதான் கவிதை ஆரம்பிக்குது. யார் மீது தவறு? இவளை இப்படி தெருவில் விடலாமா? இப்படி வீதியெல்லாம் ஒரு விபத்து நடக்கும் என்று தெரியாதா? இந்த விபத்துக்கு காரணமான இந்த பெண் இப்படி வரலாமா? யார் மீது தவறு? அவங்க அப்பா அம்மா மீது தவறா? பெண்ணே, நீ இப்படி வெளியே போகாதே, நாட்டில் ஜனத்தொகை குறைந்துவிடும் என்று சொல்லி அவளை அவர்கள் தடுக்கவில்லை. உண்மையில தவறில்லை. நீ என்ன பண்ணியிருக்கணும்? யாரும் பார்க்காத போது நீர் தண்ணீர் இறைக்க போயிருக்க வேண்டும். ஊர் விழித்திருக்கிற பொழுது நீ செழித்த அழகை திரட்டி கொண்டு நீ வீதி வழி போகிறாய். இதன கவிதை. இப்ப சொல்றாரு புலவர், இதம்மா சங்க இலக்கியத்தினுடைய பேரின்பம். உண்மையில தப்பு இல்லை, நீ போயிட்ட. உன்னை தடுக்காமல் விட்டார்களே பெற்றோர்கள், அவர் மீதும் தப்பில்லை. யார் மீது தப்பு? இந்த நாட்டை ஆளுகிற அரசன் மீது தப்புன்னு சொல்றாரு புலவர். இவ்வளவு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அரசனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அரச அரண்மனையில் யானைகள் வளர்க்கப்படுவது வழக்கம். இந்த யானைகளை வளர்க்கிற பொழுது அவர்கள் அந்த யானையை தண்ணீர் அருந்துவதற்காக ஆற்றுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி ஆற்றுக்கு அழைத்து செல்கிற போது சில யானைகளுக்கு மதம் பிடித்த யானைகளையும் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். அப்படி மதம் பிடித்த யானையை ஆற்றுக்கு தண்ணீர் அருந்த அழைத்து செல்கிற போது அரசன் பறையறிவிப்பான் ஊருக்கு. மதம் பிடித்த யானை வருகிறது, விலகிக்கொள். மதம் பிடித்த யானை நீரிருந்த வருகிறது, ஒதுங்கிக்கொள். இளையர்களே, யுவதிகளே, பெரியோர்களே, சிறுவர்களே, இதோ மதம் பிடித்த யானை நீர் வருந்த வருகிறது, விலகிக்கொள் என்று பறை அறைந்து ஊருக்கு சொல்லிவிட்டு மத யானையை நீரிருந்த விடுவான். அப்படி இந்த பெண்ணுக்கு நீ ஏன் பறை அறிவிக்கவில்லை? இந்த பெண் வந்தாலும் ஊருக்கு விபத்து இருக்கிறதே, ஆபத்து இருக்கிறதே, பல பேருக்கு மயக்கம் வருகிறதே, மூர்ச்சை உறுகிறார்களே, அழகிலே நின்றது நிலைகுத்தி நின்று விடுகிறார்களே. யானைக்கு எவ்வளவு இந்த ஊருக்கு ஒரு அச்சம் இருக்கிறதோ, இந்த பெண் நீர் இறைக்க போகும்போதும் அவ்வளவு அச்சம் வருமே. நீ அரசனே, யானைக்கு பறையறைந்த நீ இந்த பெண்ணுக்கு ஏன் பறை அறிவிக்கவில்லை? நீயும் தவறிலை, நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர். நிறையழி கொல் யானை நீர்க்கு விட்டாங்கு பறையறைந்து அல்லது செல்லற்கவென்னா இறையே தவறுடையான், அரசனே தவறுக்குரியவன். இவள் அழகை அரசனோடு முடிச்சு போடுகிற திறமை சங்க இலக்கிய புலவனுக்கு தவிர வேற எந்த புலவனுக்கு வரும்? ரொம்ப சூப்பரா இருந்தது கேட்கவே. இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல. கலைஞர் ஐயா, அம்மா ஜெயலலிதா ரெண்டு பேரையும் நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? ஜெயா டிவியில் கேட்கப்படுகிற முக்கியமான கேள்விகளுள் ஒன்றாக நான் இதை நினைக்கிறேன். ஊருக்கே தெரியும் நான் கலைஞரோடு நெருக்கமாக இருந்தவர் என்று. அவர் அரசியல்வாதியாக நான் அவரை போற்றுவதை விட கலைஞராக போற்றினேன், தமிழ் ஆசானாக போற்றினேன். தமிழின் எல்லா வகைமைகளிலும் எழுதி தீர்த்த ஒரு முன்னோடி கலைஞராக அவரை நான் பார்த்து வியந்தேன். அதனாலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு பழகக்கூடிய எல்லையை நானே வகுத்து கொண்டேன். ஒரு கலைஞராக அந்த அம்மையாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் பார்த்து, அவருடைய ஆற்றலை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அவரை நான் அணுகியதில்லை, பேசியதில்லை, என் அன்பை வெளிப்படுத்தியதில்லை.
அப்படி இருந்தது. நான் கலைஞரோடு இருந்தேன் என்ற நன்றிக்காகவே அந்த அம்மையாரை பார்ப்பதை பேசுவதை நான் தவிர்த்து வந்தேன். ஆனால் முதல் மரியாதை விருது பெற்றதும் என்னோடு அவர் தொலைபேசியில் பேசி வாழ்த்து தெரிவித்தார். அவங்களாவே அந்த பண்பாடு எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். தொலைபேசியில் பேசி முதல் மரியாதை பாட்டுக்கு தேசிய விருது, என் முதல் தேசிய விருது, வாழ்த்து தெரிவித்தார். அடடே, நல்ல கலைவாணியாக இருக்கிறார்களே, நான் இந்த பக்கம் இருக்கிறேன் என்று தெரிந்தும் கூட என் கலையை மதித்து இந்த அம்மையார் அழைத்திருக்கிறார்களே என்று அவர் மீது எனக்கு ஒரு மெல்லிய அன்பு படர்ந்தது. இப்ப வர்றேன் நான் விஷயத்துக்கு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். 2 ஆளுமைகளை பற்றிய என்னுடைய வரலாற்று பதிவு. 2 பேரை பற்றி விமர்சனங்கள் உண்டு, அதை தூக்கி எறிந்துவிட்டு கலா ரீதியாக பார்த்தால் 2 பேருடைய சிறப்புகளையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நான் கேள்வி பதில் எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வி, ஜெயலலிதா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எதுன்னு கேள்வி. இந்த அம்மையார் எதிர்க்கட்சி தலைவர், கலைஞர் முதலமைச்சர். எனக்கு சற்றும் தயக்கமில்லாமல் அந்த கேள்விக்கு பதில் எழுதினேன். ஜெயலலிதா அவர்கள் நடித்த படங்களிலே எனக்கு பிடித்தது எங்கிருந்தோ வந்தாள். மிச்ச பதில், அந்த படம் மட்டும் கிலோனா என்ற இந்தி படத்தின் மறுபதிப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த படத்தின் நடிப்புக்கு ஜெயலலிதாவுக்கு தேசிய விருதே கிடைத்திருக்கும். எழுதிய என் பதில் அலுவலகத்துக்கு போது ஆசிரியர் குழு இந்த பதிலை பார்த்து மிரண்டு நிற்கிறது, பதறி நிற்கிறார்கள். வைரமுத்து எழுதி கொடுத்து விட்டார், பிரசுரமாகாமல் இருக்க முடியாது, இது பிரசுரமானால் பல பேருடைய எதிர்ப்புக்கும் வசைக்கும் ஆளாக வேண்டி இருக்குமோ என்று அந்த அலுவலகத்தில் ஒரு பதற்றம் வந்து விட்டது. ஆசிரியர் தீர்மானித்திருக்கிறார், எதற்கும் இதை கலைஞருக்கே அனுப்பி விடுவோம். ஒரு துணை ஆசிரியர் அந்த பதிலை எடுத்துக்கொண்டு கோட்டையில் இருந்த முதலமைச்சர் கலைஞரை சந்தித்து, வைரமுத்து எழுதுகிற கேள்வி பதிலில் இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு பதில் வந்திருக்கிறது, ஐயாவின் உத்தரவுக்காக கொடுக்குறாங்க. வாங்கி படிக்கிறார், 1 நிமிடம் யோசிக்கிறார். நல்லா தானே சொல்லியிருக்காரு, போட்டிருங்க. இந்த 2 ஆளுமைகளின் சிறந்த பண்புகளை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். அரசியல் வேற. அரசியல் என்றால் போட்டிதான், அரசியல் என்றால் பந்தயம்தான், அரசியல் என்றால் அது ஒரு பெரிய மல்யுத்தம் தான், அது நமக்கு தெரியும். அதில் வருகிற நன்மைகளையும் தீமைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கலைஞர்களாக பார்த்தால் 2 பேரும் மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரர்கள், ஒருவரை ஒருவர் மதிக்கிறவர்கள், கலையை நேசிக்கிறவர்கள், உரிய கலைஞர்களை பாராட்டுகிறவர்கள் என்று இந்த ஜெயா டிவி தொலைக்காட்சியின் மூலமாக 2 ஆளுமைகளையும் பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த இருவரையுமே கொண்டாடுகிறேன். ஒரு பாடல் எழுதும் போது நீங்க எதற்கு முக்கியத்துவம் தருவீங்க? நான் முதல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேம்மா. என்னிடம் ஒரு பாட்டு வேண்டும் என்று ஒரு இயக்குனர் வருகிற போது அவர் என்ன நினைக்கிறார் என்று நான் நினைக்காவிட்டால் நான் பாடலாசிரியன் இல்லை. அந்த இயக்குனர் என்னை அணுகுகிற போது என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் கதையை இவர் இன்னும் செழுமை செய்து கொடுக்க முடியுமா? என் வசனம் சொல்லாததை இவர் பாடலில் சொல்வாரா? நான் இன்னும் 2000 அடி எடுக்க வேண்டியதை இவர் ஒரு பாட்டு வரியில் கடத்தி விடுவாரா? ஒளிப்பதிவாளருக்கு இதில் வேலை இருக்குமா இருக்காதா? ஒளிப்பதிவாளரை நினைச்சு பார்ப்பேன். என் பாட்டை படிச்ச உடனேயே அவருக்கு ஷாட் கிடைக்கணும். நான் அதுதான், ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று இயக்குனர் வருகிற போது இதை பாடுகிறவர் ஆணா பெண்ணா, ஆணும் பெண்ணுமா? சரி, அவர்கள் எந்த இடத்தில் இதை பாடுகிறார்கள்? பின்னணி என்ன? மலையா, அருவியா, கடலா, நிலமா, வயலா? சூழ்நிலை என்ன? ஏனென்றால் மலையை நான் பாட்டுக்குள் கொண்டு வருவேன், அருவியை பாட்டுக்குள் கொண்டு வருவேன். பின்னணி என்ன என்று தெரிந்தால்தான் என் பாட்டை நான் செதுக்குவேன். ஒளிப்பதிவாளருக்கு நான் காட்சி வைப்பேன். பாலு மகேந்திரா எவ்வளவு பெரிய கேமராமேன். 3ஆம் பறைகிற படத்துல
நான் ஒரு பாட்டு எழுதுனேன். அந்த பாட்டு என்னன்னா, இறந்து போன நடிகை ஸ்ரீதேவி நான் அந்த அம்மாவுக்கு பெரிய ஃபேன். அந்த அம்மையார் காலையில் தன் தோழிகளோடு தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மணி காலையில் 5:20, அதிகாலை 5:20 தன் தோழிகளோடு கடற்கரையில் தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சூரியன் மெல்ல எட்டி பார்க்குது. இவ்வளவுதான் சொன்னாரு. யாரு? பாலு மகேந்திரா. சூரியன் எட்டி பார்க்கிற நேரத்துல கடற்கரையில ஸ்ரீதேவி தன் தோழர்களோடு தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எப்படி ஆரம்பிப்பீங்க? விட்டு கொடுங்க, நான் ஆரம்பிக்கிறேன். தானே தானி நான தன தன தானே நான தன தன. தமிழின் மிக நீளமான பல்லவி இதுதான். நான் எழுதுன வானெங்கும் தங்க விண்மீன்கள் விழிவை மூட சூரியன் கடல் குளித்தேறும் நேரம். இதை படிச்சு பார்த்துட்டு ஷார்ட்டு நான் தான் வைக்கல நினைச்சு நீங்க வச்சுட்டீங்களே. எனக்கு ஷார்ட்டுக்கு வரியை கொடுத்துட்டீங்களே. நீங்க படம் பாருங்க, 3ஆம் பிறை. இந்த பாட்டு ஒளிப்பதிவு மேதை பாலு மகேந்திராவினுடைய அந்த வண்ணங்கள், ஸ்ரீதேவியின் அழகு, கடலின் ஆலோலம், கடற்கரை மணலின் தங்கத் துருவல் எல்லாம் உங்க கண்களுக்கு விருந்தா இருக்கும். இப்படி காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கீங்க. அந்த முப்பால்ல மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பால் எந்த பால்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பால்களை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். எப்படிமா இது எதை விட்டு எதை கருதுவதுன்னு கொஞ்சம் திகைக்க வைக்கிறீங்க. இன்பத்துப்பால் முழுக்க கவிதை, பொருட்பால் மனிதனுக்கு தேவை, அறத்துப்பால் அவனுடைய தர்மம். இதில் எதை விடுவது? ஒரு முடிவுக்கு வர முடியுதுமா? இன்பத்துப்பால் இல்லாவிடிலும் பொருட்பால் இல்லாவிடிலும் தமிழர்கள் அறத்துப்பாலை கற்றுக்கொள்வது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அறத்துப்பால் ஏன் தெரியுமா? இந்த இன்பம், இந்த பொருள் இரண்டுமே அறத்தின் வழி வந்ததாக இருந்தால்தான் சிறப்பு. நிச்சயமா சார். அறம் இல்லாத பொருளும் அறம் இல்லாத இன்பமும் மனிதனுக்கு துன்பமே செய்யும். அறத்தோடு வந்த பொருள் மனிதனுக்கு மேன்மை கொடுக்கும். அறத்தோடு வந்த இன்பம் மனிதனுக்கு பேரின்பம் கொடுக்கும். அறத்தோடு வராத பொருளும் அறத்தோடு வராத இன்பமும் மனிதனை சீரழிக்கும். அதனால் அறம்தான் 3 பால்களிலும் முதற்பால். அதனால்தான் அறத்துப்பாலை முன்னே வைத்தாரோ வள்ளுவர் என்றும் கருதி பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு என் கருத்துக்கு ஆதரவாக ஒரு திருக்குறளையே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழுமில. இன்பம் என்பது அறவழிப்பட்டு வர வேண்டும். அறத்துக்கு புறம்பாக வருவது இன்பம் அல்ல, துன்பம். அறத்துக்கு புறம்பாக வருகிற பொருளும் அது உன் பொருள் அல்ல, பிறர் பொருள். எனவே அறம்தான் அடிப்படை. இந்த கேள்வியை ஒரு புலவர் கூட கேட்டதில்லை, நீங்க கேட்டீங்க. ரொம்ப நல்ல கேள்வி. காலையில கேலண்டர்ல எழுதி வச்சுக்கலாம் சார். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அறம் இல்லாமல் எது வந்தாலும் அது கஷ்டம். சரி, ஓகே. வாழும் கவிஞர்களில் உங்களுக்கு பிடித்த பிறமொழி பாடலாசிரியர் யார்? வாழும் கவிஞர்களில் தமிழ் பாடலாசிரியர் யாருன்னு கேட்டா ரொம்ப குழப்பம் வந்துடும். நீங்க அந்த பிறமொழிங்கிறத நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதனாலதான் நான் பதில் சொல்ல தயாராகிறேன். ஏன்னா வாழும் கவிஞர்களில் பல பேர் எழுதுகிறார்கள். ஒருவரை விட்டு ஒருவரை சொன்னால் ஒருவருக்கு ஒரு மனத்தாங்கல் வந்துவிடும். நல்ல வேளை நீங்கள் பிறமொழி பாடல் ஆசிரியர் என்று கேட்டீர்கள். உங்களுக்கு நன்றி. எனக்கு குல்சார் ரொம்ப பிடிக்கும்மா. அப்படிங்களா? குல்சார் அவருடைய தோற்றம், அவருடைய பாவனைகள், அவர் அசைவுகள், அவர் உடை, அவருடைய பேச்சு மொழி எல்லாமே கவிதையாகவே இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். குல்சார் மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பாடலாசிரியர், மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த தயாரிப்பாளர், ஆஸ்கார் விருது பெற்றவர்,
தேசிய விருதுகள் பெற்றவர். எல்லாம் ரொம்ப அழகு. எனக்கு குல்சாரை ரொம்ப பிடிக்கும். குல்சார் மேலே எனக்கு தனிப்பட்ட மதிப்பும் அன்பும் உண்டு. இதே நேரத்தில் குல்சார் சம்பந்தமான ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தில்சே மணிரத்னம் இயக்கிய இந்தி படம், அதுதான் தமிழில் உயிரே. தில்சே இந்தி படத்துக்கு பாட்டு எழுதியவர் குல்சார். உயிரே தமிழ் படத்துக்கு பாட்டு எழுதியவன் நான். இந்த 2 பாடல்களையும் கேட்டார்கள் சில பேர்கள். ஒலிப்பதிவு முடிந்த பிறகு இந்தியும் தமிழும் தெரிந்த ஒரு கூட்டம் இந்தி பாடல்களையும் தமிழ் பாடல்களையும் கேட்டுவிட்டு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். இந்தி பாடல்களை விட தமிழ் பாடல்தான் சிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படியே விட்டிருந்தால் பரவாயில்லை, என்னிடமே வந்து கேட்டார்கள், இந்தி பாட்டை விட தமிழ் பாட்டு நன்றாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? நான் சொன்னேன், இருக்கலாம், தமிழ் பாட்டே சிறந்ததாக இருக்கலாம். குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி, அதனால் இருக்கலாம் என்று சொன்னேன். அப்படி என் பாட்டு சிறந்தது என்று சொல்லிய நிலையில் கூட என்னால் விட்டு கொடுக்க முடியாத கவிஞர் குல்சார். நீங்கள் யாராக அறியப்பட விரும்புகிறீர்கள்? கவிஞராகவா பாடலாசிரியராகவா? நான் அடிப்படையில் கவிஞன் தானம்மா. 72 என்னுடைய முதல் கவிதை நூல் வெளிவந்தது வைகறை மேகங்கள். அப்போது நான் பச்சையப்பன் கல்லூரி மாணவன். BA 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். 2ஆம் ஆண்டு நான் BA படித்து கொண்டிருக்கிற பொழுது வைகறை மேகங்கள் வந்தது. கவியரசு கண்ணதாசன் எனக்கு அணிந்துரை கொடுத்திருந்தார். அது கல்லூரியிலேயே நான் கவிஞனாக அறியப்பட்டதற்கு வைகறை மேகங்கள் மிக பெரும் காரணம். 79 நான் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற புது கவிதை நூலை வெளியிட்டேன். அந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகளால் தான் நான் திரைத்துறைக்கே வந்தேன். அந்த நூலை பாரதி ராஜாவுக்கு நான் வழங்க, பாரதி ராஜா அதை படித்து பார்த்துவிட்டு வியந்து போய், கூப்பிடுங்கள் அந்த கவிஞனை பாட்டெழுத என்று அழைத்ததுதான் நிழல்களில் பொன்மாலை பொழுது. எனவே நான் பாடலாசிரியன் ஆன பிறகு கவிஞரானவர் இல்லை, கவிஞராக இருந்ததால் பாடலாசிரியராக வார்க்கப்பட்டவர். எனவே என்னுடைய மூலம் கவிதை, மூலம் தமிழ். எனவே பாடலாசிரியர் என்பது எனது பெரிய முகமாக இருக்கிறது. காரணம், தமிழர்களுக்கு இலக்கியத்தை விட பாடல்களை துய்ப்பதுதான் வசதியாக இருக்கிறது. ஆனால் பாடல்களை விட கவிதை பெரியது, தமிழ் பெரியது, படைப்பு பெரியது, இலக்கியம் பெரியது. இதோ இந்த ஞானபீட விருது எனக்கு பாடலாசிரியர் என்பதற்காக வழங்கப்படவில்லை. பாடலாசிரியர் என்பதற்காக எனக்கு வழங்கப்பட்ட விருதுகள் தேசிய விருதுகள் 7. ஞானபீடம் என்பது பாடலாசிரியருக்காக வழங்கப்பட்டது இல்லை என்று நான் சொல்கிற பொழுது பிறகு எதனால் வழங்கப்பட்டது என்றால் என் இலக்கியங்களுக்காக வழங்கப்பட்டது. பெய்யன பெய்யும் மழை, வைரமுத்து கவிதைகள், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், மகா கவிதை, தமிழாற்றுப்படை, வைரமுத்து சிறுகதைகள் எல்லாவற்றுக்குமாக சேர்த்து இவன் இலக்கியவாதி. இலக்கியம் என்பது ஆலமரம்மா, அது திரைப்பாட்டு என்பது ஒரு விழுது. அதனால் நான் விழுதாக அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, மரமாக அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று நீங்கள் கேட்டால் நான் இலக்கியம் என்ற மரமாகத்தான் அறியப்பட விரும்புகிறேன். திரையிசை பாடல்களுக்காக உங்களுக்கு 7 தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சே ஒரு கேள்வி, திரையிசை பாடல்களுடைய எதிர்காலம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரைப்பட பாட்டின் எதிர்காலத்தை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்படுகிறேன். எதனால சார்? மொழி தேவையில்லை என்ற முடிவுக்கு இயக்குனரும் இசையமைப்பாளரும் வந்துவிட்டால் பாடலாசிரியன் என்ன ஆவான்? இந்த ஜென்சி தலைமுறைக்கு நீங்கள் ஆங்கில சொற்களை மட்டும் பயன்படுத்தினால் போதும். ஒரு காதலனும் காதலியும் ஒரு பீஸா கார்னரில் என்ன பேசுகிறார்களோ
அதை மட்டுமே எழுதி கொடுத்தால் போதும். பர்கர் தின்று கொண்டே 2 சக்கர வாகனத்தில் போகிறார்களே, அவர்களின் அனுபவத்தை மட்டும் சொன்னால் போதும். சங்க இலக்கியத்தை இனிமேல் சொல்ல முடியுமா? கம்பன் இலக்கியத்தை எடுத்தாட முடியுமா? இந்த நவீன தலைமுறை தமிழுக்கு விரோதமாக கூட வந்துவிட்டது என்று ஒரு கூற்று இருக்கிறதே, அது மெய்யா பொய்யா? தமிழ்நாட்டில் எப்போது அரசு பள்ளிகள் குறைந்து கான்வென்ட் அதிகமாக ஆரம்பித்ததோ, ஆங்கில வழி கல்வியில்தான் என் பிள்ளையை சேர்ப்பேன் என்று ஒரு ரிக்ஷாக்காரர், ஒரு விறகு வெட்டி, ஒரு இட்லி சுட்டு விற்கிற ஒரு தாய், இவர்களெல்லாம் முடிவு செய்து, நான் எக்கேடும் கெட்டு போகட்டும், என் பிள்ளை ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும், ஆங்கிலம் பேசி எல்லோரையும் அசத்த வேண்டும் என்று ஒரு தாய் கருதுகிற பொழுது, ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தப்பில்லை. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளாமல் நானும் இல்லை, நீங்களும் இல்லை, இயக்கம் இல்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஆனால் தாய்மொழியை கல்லாமல் நீங்கள் பிறமொழி கற்றுக்கொள்வது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். தாய்மொழியை புறந்தள்ளக்கூடிய ஒரு தலைமுறையை விடுவித்தால் ஒழிய திரைப்பட பாட்டை காப்பாற்ற முடியாது. இது தலைமுறையின் கசங்கல் என்று நினைக்கிறேன், தலைமுறையின் பிழை என்று நினைக்கிறேன். இதை தலைமுறை என்று சொல்வதை விட பிழைமுறை என்று சொல்வது சரியாக இருக்குமோ என்று நினைக்கிறேன். ஒரு திரைப்பட கலைஞர்களை மற்றும் குற்றஞ்சாட்டி இதில் புண்ணியம் இல்லை. திரைப்பட கலைஞர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வணிகம் செய்ய வந்தோம், வணிகத்திற்கு எது தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம், எங்களை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். ஆனாலும் கூட திரைக்கலைஞர்களுக்கு மனச்சான்று ஒன்று வேண்டும். நான் தமிழன், தமிழில் படம் எடுக்கிறேன், தமிழர்களுக்காக படம் எடுக்கிறேன், தமிழர்களின் நிகழ்காலத்தை நிமிர வைக்க படம் எடுக்கிறேன், எதிர்காலத்தை ஏற்றி வைக்க படம் எடுக்கிறேன் என்று கருதினால்தான் இந்த இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் எல்லோரும் ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்று நினைக்கிறேன். நிகழ்கால திரைப்படங்களை, பாடல்களை வைத்து பார்த்தால் எதிர்காலத்தில் வெளிச்சம் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பாடல்கள் வரும் என்ற நம்பிக்கையை நான் இழக்கவும் இல்லை. இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இளைய தலைமுறை மேல்நாட்டு கலாச்சாரத்தின்படி ஒரு 20 வயதுக்கு மேல் பெற்றோர்களை எதிரிகளாக பார்க்கிற ஒரு தலைமுறை வந்துவிட்டது. அறிவுரை சொல்லக்கூடியவர்களை விட்டு விலகுகிற தலைமுறை வந்துவிட்டது. ஏப்பா, உனக்காகத்தான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சோம், நீ என்ன எங்களை விட்டு வெளியே போற என்று கேட்டால், யாரை கேட்டு சொத்து சேர்த்தீர்கள்? எனக்கு தேவை ஒரு நாளைக்கு 2000 ரூபாய், அதை நானே ஈட்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த 2000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக என் சுதந்திரத்தை நீங்கள் பறித்து விடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க கொடுக்கிற 2000 வேண்டாம், என் சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கவும் வேண்டாம். உங்களை மதிக்கிறேன், நேசிக்க முடியாது, நான் வருகிறேன். ஒரு பெற்றோர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கோம். என்ன விஷயம்மா, என்ன மகிழ்ச்சி? 28 வயதான என் பெண் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டாள். இதுவரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த எங்கள் பெண்ணை இன்றுதான் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் என்று சொல்ல வைத்தோம். இனிமேல் தான் மாப்பிள்ளை தேட வேண்டும். திருமணத்திற்கு புறம்பாக, குடும்பத்திற்கு புறம்பாக, நல் ஒழுக்கங்களுக்கு புறம்பாக, நம்முடைய விழுமியங்களுக்கு புறம்பாக பெண் சுதந்திரத்தை நாங்கள் தடுக்க மாட்டோம். பெண் உரிமைகளை தடுக்க மாட்டோம். பெண்ணியத்துக்கு எதிராக யார் வாழ் வீசினாலும் நாங்கள் வேலேந்துவோம். பெண் கல்வியை நாங்கள் குறைக்க மாட்டோம். ஆனால் எங்கள் விழுமியங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த முடிவுக்கு புதிய தலைமுறை வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். இசையை கேட்பது போதவே மொழியையும் கேளுங்கள். மொழியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க 2 பேர் சந்திச்சா இன்னைக்கு என்ன சினிமா போகலாம் அப்படிங்கிறீங்க, இன்னைக்கு எங்க சாப்பிட போகலாம் நினைக்கிறீங்க. 2 பேர் சந்தித்தால் ஒரு திருக்குறள் சொல்லி உரையாடலை ஆரம்பிக்கிற இளைய தலைமுறை எத்தனை பேர்? இது பிற்போக்காக தெரியலாம் உங்களுக்கு. ஆனால் தமிழை வசப்படுத்த, நான் தமிழன் என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்த ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்தாலும்
பெண்ணும் பெண்ணும் சந்தித்தாலும், ஆணும் ஆணும் சந்தித்தாலும் ஒரு திருக்குறள் சொல்லி, நேற்று நான் படித்த ஒரு பொன்மொழி என்று இதை ஆரம்பிக்கல. திருக்குறளை கூட விடுங்க. நேற்று நான் படித்த சிறந்த பொன்மொழி, வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற பொன்மொழி, நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா, ஓடிக்கொண்டே இரு, இதை சொல்லுங்க. சுடுவரை நெருப்பு, சுற்றுவரை பூமி, போராடு வரை மனிதன், நான் மனிதன் நீ மனிதன், சொல்லிக் கொடுங்க. உற்சாகம் வரட்டும் அந்த நாளுக்கு, அந்த நாள் பற்றி எரியட்டும், அந்த நாள் உணர்ச்சிகரமா இருக்கட்டும், ஆற்றல் வரட்டும், இந்த சமுதாயம் மேம்படட்டும். சோம்பேறித்தனத்தை விட்டு தள்ளுங்கள் என்று இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதிகாலை 3 மணிக்கு தூங்க போவது, 11 மணிக்கு எழுந்து கொள்வது, சாப்பிட்ட போது பல் விளக்கிறோமா இல்லையா என்ற சந்தேகம் வருவது, இதெல்லாம் நல்லதில்லைம்மா. உங்கள் மூலமாக உங்கள் வயது ஒத்த பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, உற்சாகமா இருங்க, தலை நிமிர்ந்து நில்லுங்க, தன்மானத்தோடு இருங்க, உங்க சொந்த காலில் நில்லுங்கள், சொந்த காலில் நில்லுங்கள் என்பதை இந்த இளைய தலைமுறைக்கு நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். அறிவுரை என்ற வார்த்தையை நான் மறந்தும் பயன்படுத்த மாட்டேன். இளைஞர்கள் மிக மிக எதிரிகளாக இருப்பது அறிவுரைக்குத்தான். எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆமாம், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்ததை விட நான் ஒன்று கூடுதலாக சொல்லிக் கொள்கிறேன், இதையும் சேர்த்துக்கொள் என்று சொல்கிறவர்களை மட்டும்தான் அவர்கள் நேசிப்பார்கள். வாழட்டும் இளைய தலைமுறை, வளரட்டும் இளைய தலைமுறை, செழுமையாக வளருங்கள், விழுமியங்களோடு வளருங்கள். இதுதான் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளும் வேண்டுகோள். நிச்சயமா சார், நல்ல புரியுற மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைவா ஒரு கேள்வி, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் என்ன? மழையில் நனைய வேண்டும். அது மொட்டை மாடி மழையில் நனைய வேண்டும். இடி மின்னல் இவைகளை நான் கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே நனைய வேண்டும். இது எனக்கு ஆசை. என்னுடைய 40 வயது வரைக்கும் மழையில் நனைந்த நான் அதற்கு பிறகு நனையவில்லை. ஏன் சார்? மழையில் நனைந்தால் எனக்கு சளி பிடித்து கொள்கிறது என்று எனக்கு தெரிந்தது. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் நான். இது என்னுடைய சின்ன சின்ன ஆசைமா. மீண்டும் மழையில் நனைய வேண்டும் என்பது சின்ன சின்ன ஆசை. பெரிய ஆசை ஒன்று உண்டுமா? போதை இல்லாத, மது இல்லாத தமிழகத்தை தான் என்னுடைய பெரிய ஆசையாக நான் நினைக்கிறேன். இந்த விடுதலை திருநாளில் நான் என் தேசத்துக்கு சொல்லிக் கொள்வது இதுதான். இந்த விடுதலை கத்தியின்றி இரத்தமின்றி பெற்ற விடுதலை என்பதெல்லாம் ஓரளவுக்குத்தான் உண்மை. இந்த விடுதலைக்கு இரத்தம் சிந்தியவர்கள், தங்களுடைய முதுகெலும்பை ஒடித்து கொடுத்தவர்கள், தீயில் செத்தவர்கள், சிறைக்குள் செத்தவர்கள், 1000 1000 பல்லாயிரம், அந்த பெருமக்களின் தியாகங்களையெல்லாம் நினைத்து பார்த்தால்தான் விடுதலையின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே என் முதல் வணக்கம். என் இந்திய தேசம் இது, இரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். தேசிய கொடி பறக்கும் வரைக்கும் தேசமெங்கும் இந்த பாட்டு நிலைக்கும். வாழ்க தாய்நாடு, வெல்க மனிதர்கள், வளரட்டும் பண்பாடு, எங்கள் தாய்மொழி வாழ்க, இந்தியா வாழ்க, சுயநலத்தோடு தமிழர்கள் வாழ்க. வணக்கம். ரொம்ப நன்றி சார், நீங்க இங்க இந்த சுதந்திர தினத்தை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தினமா மாத்திட்டீங்க. தேங்க்யூ so much for joining with us. ரொம்ப நன்றிம்மா. நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னிடம் இருக்கிற ஆழத்தில் புதைந்து கிடந்த செய்திகளை எல்லாம் தோண்டி எடுக்கிற கேள்விகளை நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றி. உங்கள் கேள்விகள் இல்லை என்றால் இந்த பதில்கள் இல்லை. எனவே உங்கள் கேள்விகளுக்குத்தான் என் முதல் நன்றி. நன்றி. வணக்கம்.